ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரொம்பவே ஈஸியான ஒரு குயிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய பிரெட் உப்மா எப்படி செய்யலாங்கிறத அந்த பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 4 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரௌன் பிரெட்டு தான், அதுவும் மல்டி கிரைன் ப்ரௌன் பிரெட்டு தான். உங்களுக்கு எந்த பிரெட்டு கிடைக்குமோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் துண்டுகளை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து உப்மா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து ரெட் கலரில் இருக்கிற பழுத்த தக்காளியாக நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த உப்புமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி சாஃப்டாக குக்கான பிறகு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துருக்கோம், அதோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கும் போது அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடும். உங்களுக்கு வெங்காயம் தக்காளியும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். அந்த தண்ணி நல்லா வற்றின பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் உப்மா போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான், நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு பிரெட் உப்மா ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நீங்கள் ஒரு 2 எக்கு வந்து நீங்கள் உடச்சி ஊற்றிட்டிங்கன்னா இன்னுமே வந்து நல்ல டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.